இது வந்து மரகத லிங்கம்பா. ஓகே. இந்த லிங்கம் என்கிட்ட வந்து சேருது. ஓகே. புரியுதா? லிங்கம் வந்து என்கிட்ட வந்து சேருது. அந்த மாரி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த கனவு காட்சி. இந்த மாரி ஒரு அமைப்பு. ஓகே. ஒரு பாதாளத்தில இந்த சிவன வச்சு வழிபடுற மாரி ஒரு அமைப்பு அப்படின்ற மாரி எனக்கு வந்த காட்சி. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. என் கனவுல வந்துச்சு, நான் வச்சேன், என் கனவுல வந்துச்சு. ஆனா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, லண்டன்ல ஒரு அம்மா இருப்பாங்க. ஓகே. லோகேஸ்வரி அவங்க பேரு. ஓகே. அவங்க வந்து என்னுடைய சிஷ்யை. அவங்க "அண்ணா கோயில் கட்டுறேன்னு சொன்னீங்களேண்ணா, எப்படி கட்டுறீங்கண்ணா? என்ன கட்டுறீங்கண்ணான்னும்போது நான் சொல்றேன் இந்த மாரிம்மா அப்படின்னு. ஆனா சொன்னா நீங்க சொன்னப்புறம் சொன்னோன்னு சொல்லுவீங்க. கடவுள் சத்தியமானா, நான் கும்பிட்ற சாமி சத்தியமானா, இதே மாரி நீங்க கட்டுன மாரியே எனக்கு கனவு வந்துச்சுண்ணா. நீங்களே கீழ வந்து குழி எடுத்து உள்ளுக்குள்ள பாதாளத்தில சிவன் லிங்கம் அமைச்சிருந்தீங்கண்ணா நீங்க. நான் கனவுல கண்டேனான்னு அவங்களும் சொன்னாங்க. இப்படி ஒரு விஷயம் இது நடந்துச்சுன்னு முன்னாடியே அவங்களும் சொன்னாங்க. ஓகே. ஓகே. அது எனக்கும் வந்ததுனால தான் அந்த மாரி தான் கட்டணும்னு முடிவு எடுத்து, இது பாறை இதெல்லாம் பாருங்க. கிளீனா பாறை. அதான் கேட்கணும். இந்த ம். ஆக்சுவல் இது ஃபுல்லா வந்து பாறை வந்து ஆமா. இது இயற்கையா அமைஞ்ச மாரி. கொடைஞ்சு எடுத்தது. பாறைய கொடைஞ்சு எடுத்து இவ்வளோ பாதாளத்தில அவரு அவரு அந்த கனவுல வரும்போது என்ன சொன்னார்ன்னா, நான் வந்து குளிர் பிரதேசத்தில இருக்கணும். சில்லுன்னு இருக்கணுன்ற மாரி தான் அவரு சொன்னது. அந்த குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்தில இருக்கணும்னு தான் அவரு சொன்னது. அது மாரி குளிர் பிரதேசத்தில வைக்கணுன்றதுக்காக அவர ரெடி பண்ணது.